இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மானிட்டர் கொஞ்சம் வச்சுக்கணும், ஃபீட்பேக் வச்சுக்கணும். எல்லாருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தினம் உங்கள் போதகருக்கும் துணைவியாருக்கும் 20 ஆண்டு காலமாகிறது. இந்த திருமண நாளை நினைவு கூறும்படியாக கர்த்தர் அவர்களை நடத்தி வந்த பாதைகளை நான் பார்த்திருக்கிறேன். இந்த பெண்ணை மணமுடிக்க வரும் பொழுது அவர் வீட்டில் வைத்து நிறைய கேள்விகள் கேட்டேன். அடுத்து புனிதா இப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில் வந்து ஊழியம் செய்யுமா என்று எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. நீ காலையில் கூட எனக்கு காஃபி கொடுக்கும் போது கேட்டேன், புனிதா 20 வருஷம் நீ வந்திருக்கிற, அதாவது எந்த ஊழியமும் திடீரென்று இப்படிப்பட்ட கட்டடத்தில் ஆரம்பிக்கிறதல்ல, கூரைகளில் ஆரம்பிச்சு அவங்க போன இடங்களில் எல்லாம் நான் சென்றிருக்கிறேன். சின்ன சின்ன கூரைகள் அந்த மெயின் ரோட்ல அப்படிப்பட்ட இடங்களில் அந்த ஊழியத்தை ஆரம்பித்து மிகுந்த கஷ்டத்தோடும் பாரத்தோடும் கடினத்தோடும் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் தான் இந்த கால்வரி கம்யூனிட்டி சர்ச் கத்தீட்ரல். இதை பிரதிஷ்டை செய்ய வந்திருந்த பரிசுத்தவான்களை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். கர்த்தர் ஒளி பெரிய விசாலமான இடத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடந்து வந்த 20 ஆண்டுகளிலே பாஸ்டர் செல்வத்தவர்களையும் புனிதா அவர்களையும் பிள்ளைகளையும் நடத்திருக்கிறதை நீங்கள் கண்கூடாக பார்த்திருப்பீர்கள். நிச்சயமாகவே கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்திருக்க கூடும். இன்னைக்கு நான் இங்கே வரும்பொழுது சர்ச்சை தான் பார்க்க போறேன், கூரை வீட பார்க்க போறேன் ஆண்டவரே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப சங்கடத்தோடு தான் வந்தேன். உண்மையிலே சொன்னேன்னா எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. நாங்களும் அங்கே சபை கட்டிட்டு இருக்கோம், நிறைய தேவைகள் உண்டு. இப்போ சபைக்கு எனக்கு சொந்த வீடு கிடையாது, என் மகனுக்கும் சொந்த வீடு கிடையாது. எங்களுடைய சொந்த வீடெல்லாம் பரலோகத்தில் தான் இருக்குது. அதனால சபைக்கு என்ன செய்யணுமோ அதுதான் நாங்கள் செய்து வர்றோம். அந்த பாணியில தான் இவர் வந்து சபைக்கு இவ்வளோ அழகாக நேர்த்தியாக இந்த டைல்ஸ் தான் போட்டு ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்திருக்கிறார். எதுக்கு சொன்னேன்னா கர்த்தருடைய வீட்டை குறித்த வைராக்கியம் செல்வத்துக்கு உண்டு. ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து வந்தாலும் கடினமாக உழைத்து எவ்வளோ பேரை கூட்டி சேர்த்து இன்றைக்கு தரையிலே மண் தரையில கூரையில உட்கார்ந்துருந்த உங்களையெல்லாம் சேர்லாம் போட்டு நல்ல ஒரு ஏர் கண்டிஷன், அங்கே ஏர் கண்டிஷன் இருக்கா? இருக்கு ஏர் கண்டிஷன் சர்ச். வெரி குட். கர்த்தர் இது கொடுத்திருக்கிற கரண்டை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செய்யுங்க. ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. 18ஆம் வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தாவீது சொல்லுகிறான், படிக்குமா? அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. இந்த வசனத்திலிருந்து 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். தாவீது சொல்றான், ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று சொல்லி வெகு தூரத்தில் சொன்ன காரியத்தை நிறைவேற்றிருக்கிறேன். அதற்காக நன்றி. வீடு என்பது குடும்பம். ஆங்கிலத்தில் ஹோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த குடும்பத்தை ஆண்டவர் கட்டி எழுப்பி இன்றைக்கு இது மட்டும் ஸ்டெல்லா டாக்டர் படிச்சு கொண்டிருக்கிறார். தம்பியும் படிப்பதற்கு இணைந்திருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த குடும்பத்தில் மருத்துவர்களாக பணியாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் தெரிந்து கொண்டபடினாலே இந்த பிள்ளைகளை படிக்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஊழியக்கார குடும்பத்தில் இதெல்லாம் நடக்குமானா? நடந்திருக்குது.
இதற்கு பின்பு இருக்கக்கூடிய தரிசனம் எல்லாம் அவருடைய தரிசனம் பெரிய தரிசனம். எந்த செய்யூர்ல முதலியார் ஆமாய்யா, முதலியார் குப்பம், விளம்பூர் விளம்பூர்யா, விளம்பூர்ல வீட்டுல ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு லெஃப்ட் சைட்ல பனையூர்ல கூரை ஆமா அந்த ரோட்ல ஈசிஆர், பின்பு இங்கே 3வது இடம் முதலியார் குப்பம், 3வது இடம் விளம்பூர் பனையூர் முதலியார் குப்பம். வீடு பார்த்தீங்கன்னா புனிதா வந்து சேர்ந்த போது நான் வந்த வீட்டுக்கு உங்கள் மாமியார் மாமனார் எல்லாம் நல்லா கவனிச்சுப்போம், நல்லபட சொல்லி அமிச்சம்மா நீ கிராமத்துக்கு போற, அங்க அந்த கலாச்சாரத்தின்படி நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். மிக அருமையாக நேர்த்தியாக 20 ஆண்டு காலம் ஒரு ஊழியக்காரனுடைய மனைவியாக வாழ்ந்திருக்கிறார் என்றால் அது எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் சபைக்கும் பெரிய பெருமை. அல்லேலூயா. ஒரு மனுஷனை அழைக்கும் பொழுது அவனை தனியாக அழைப்பதில்லை, குடும்பமாக தான் அழைக்கிறார். மனைவி கொடுத்து பிள்ளைகளை கொடுத்து அழைத்திருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி சொல்லுங்க. இந்த இடத்துல நாம் கூடி வந்திருக்கிறோம். உங்க பாஸ்டர் நல்லா இருந்தா நீங்க நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. அவங்க வளர 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 நீங்களும் வளர்ந்து கொண்டே போவீங்க. நிச்சயம் அவங்க 2 பேரும் செய்யற ஜெபம் எப்படியா இருக்கும்? எங்க பிள்ளைங்க மாத்திரம் மெடிக்கல் பண்றது இல்ல, எங்க விசுவாசிக பிள்ளைகள் எல்லாம் எல்லாரும் டாக்டர் ஆகணும்னு தான் அவங்க விரும்புவாங்க. ஆமென். அல்லேலூயா. ஏதோ 8வது தெரியல 9வது தெரியல சீக்கிரமா கல்யாணம் பண்ணி போகணும் அப்படி இல்லை, நல்லா படிச்சு கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், அந்த மாதிரி ஆம்பிஷன் தான் உங்க போதகருக்கும் உங்க போதகர் அம்மாவுக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் இருக்கும். கண்டிப்பா நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தர் இந்த குடும்பத்தை 20 ஆண்டு காலம் நடத்திருக்கிறார். குடும்பத்தை நடத்துறது மாத்திரமல்ல, சபை நடத்திருக்கிறார். சபை நான் சொன்னது போல 3வது இடத்துல வந்திருக்கு. நீங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாது, எனக்கெல்லாம் தெரியும். ஊழியத்தில் அவர் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. ஆதி காலத்தில் இருந்தவங்க நிறைய பேர் முதுகுல குதிட்டு போயிருக்காங்க. முதுகுல குதிட்டு போயிருக்காங்க. பாஸ்டர் உங்களோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எனக்கு 40வது வருஷம் சபை ஆரம்பிச்சு 40 ஆண்டுகளுக்கு மேலாக நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி 40வது வருஷத்தை கொண்டாடினாங்க சபையில். அப்போ 40 வருஷத்துக்கு முன்பதாக சபை ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது என் கூட இருந்தவங்க 6 பேர். அதுக்கு பிறகு நிறைய பேர் சபைக்குள்ள வந்தாங்க. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருப்பாங்க. எங்கன்னு கேட்டீங்கன்னா அட்ரஸே இல்லை. அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களோட தான் இருப்போம் கடைசி வரைக்கும், எங்கள் பிள்ளைகளை திருமணத்தெல்லாம் நடத்தணும், எங்களை அடக்கம் பண்ணணும் அப்படி சொன்னவங்க நிறைய பேர் மறிச்சு போயிட்டாங்க. சில பேர் வெளி சபைக்கு போயிட்டாங்க. போகும்போது சும்மா போக மாட்டாங்க, 2 பேர் எழுதிட்டு போவாங்க, 4 பேர் எழுதிட்டு போவாங்க. இப்படிப்பட்ட நேரத்துல எல்லாம் போதுறவங்க எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கணும் என்பது நீங்க உணர வேண்டும். அதுவும் செல்வத்தும் புனிதாவும் சின்ன குழந்தைகளை வச்சுட்டு கஷ்டப்பட்ட நாட்களில தசமா கொடுக்க இங்க ஆட்கள் கிடையாது. நான் எத்தனையோ முறை பிரசவம் பண்ணியிருக்கிறேன். ஏதோ அரிசி கொடுப்பீங்க, பருப்பு கொடுப்பாங்க, காசு இருக்காது. கார் கிடையாது, பைக் கிடையாது, சைக்கிள் தான் இருக்கும். இங்க நான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறேன் செய்யூர்ல. ஆனால் அனாதை பிள்ளைகளை எடுத்து அங்கே செய்யூர்ல வச்சு அங்கேயே தங்கியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் வந்தது கம்ப்யூட்டர் ஸ்கூலு, டெய்லரிங் ஸ்கூல், டியூஷன் அங்கேயே நடத்துகிறோம். செய்யூர்ல எல்லா ப்ரோக்ராம் நடத்துகிறோம். மெடிக்கல் கேம்ப் எல்லாம் நடத்திருக்கோம் செய்யூருக்குள்ள. கர்த்தர் அப்படியாக எல்லா துறையிலும் அவரை பயிற்சிவித்து ஒரு சமுதாயப்படி எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டா செய்வாரு. அப்படி சாதுரியமாக எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு உண்மையா இருந்து அப்படின்னால்தான் இன்றைக்கு புனிதா நல்ல ஒரு துணையாக நின்று உதவி செய்து அப்படின்னாலே ஒரு போதகனுக்கு உரிய ஒரு உள்ள இருந்து அப்படின்னால்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இது 20 வருஷத்துல காண உதவி செய்திருக்கிறார். குடும்பத்துக்கு செய்த நன்மைக்காக
பாஸ்டருடைய குடும்பத்துக்கு செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். இரண்டாவதாக ஊழியர்களிலே அடிப்பட்டு கஷ்டப்பட்டு எங்க ஸ்தாபனத்திலிருந்து கொஞ்ச நாள் தான் உதவி செய்யணும். அதுக்கு பிறகு உதவி செய்ய முடியல. ஏன்னா மிஷினரிமார்கள் ஏராளம், நிறைய மிஷினரிமார்களை தாங்கி கொண்டிருந்ததால ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் அவரை கைவிட்டேன். ₹1 கூட கொடுக்க முடியாம சும்மா விட்டுட்டோம். ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஏதோ கொஞ்சம் உதவி செய்ய முடியுது. அதெல்லாம் வித்ரா பண்ணி எல்லாம் முடியாது மைண்ட் பண்ணும்போது என்னால் உதவி செய்ய முடியல. சபையிலிருந்து உதவி செய்ய முடியல. அவர் விசுவாசத்தை வளர்க்க சொல்லிட்டோம். விசுவாசத்தை வளர்க்க. அல்லேலூயா. ஆண்டவர் எதுக்கும் என்கிட்ட போன் பண்ணாரு, அண்ணா கிட்ட போன் பண்ணாரு, அங்க வரக்கூடாது, அடையா இருக்கக்கூடாது, என்ன வேணாலும் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடும். விட்டுட்டு போன பலனாக தான் இன்றைக்கு இந்த ஊழியத்தை கட்டி எடுக்க ஊழியத்துல அவங்க 2 பேரும் உண்மையா இருக்க அப்படின்னாலே இந்த வட்டாரங்களிலே இப்படிப்பட்ட ஒரு சபை கட்டணம் இருக்கா இல்லையா அப்படின்னு யோசிப்பதற்காக இருக்காது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உங்க கண்ணில் ஒரு வரியனா, உங்க வீட்டுல ஒரு வியாதினா முதல்ல வந்து நிக்கிறவர் உங்க பாஸ்டர். கரெக்டா? ஆமாவா இல்லையா? அப்படி ட்ரெயின் பண்ணி இருக்கிறோம். என்னுடைய ஆரம்பகால ஊழியத்தில் அநேக பிசாசுகளை துரத்திருக்கு. பிசாசுகளை துரத்துகிற வர அவனுக்கு உண்டு. அங்க பிசாசுகள் நிறைய இங்கே ஓடி இருக்குது. மாந்திரிகம் சூரிய கட்டைகளை உடைக்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை போதனை கொடுத்த அப்படின்னாலே இந்த ஊழியத்துல ஆண்டவர் இன்று வரைக்கும் அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார். நீங்க என்ன இந்த நாள்ல சொல்றேன்னா சொல்லப்படுறேன், ஊழியத்துல உங்களை எல்லாம் தூண்களாக வைத்திருப்பதுனால தூண் வந்து இங்க எங்க ஆடாது. ஒரு வாரம் இங்க ஒரு வாரம் அங்க. அதுக்கு பிறகு சர்வீஸ் முடிஞ்சு போனவர் நீங்க பாஸ்டமா கட்டிக்கிற கொடையை பார்த்து. ஆனா அந்த காலத்துல இந்த மாதிரி கொடைலாம் வாங்க முடியாதுங்க. கல்யாணம் கட்டு வந்து புதுசுல இந்த மாதிரி கொடைலாம் கட்டலாம் சாதாரண. கர்த்தருடைய இரக்கத்தினால இந்த பிள்ளைகளை படிக்க வச்சது மாத்திரமல்ல, நல்லா ட்ரெஸ் பண்ணும்படியாக ஒரு அவங்க மாத்திரமல்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதனால் உண்டானதுன்னா ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்கள் போதகரை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுக்கிற வசனத்தை சொல்லிடுறார். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சத்தத்தின்படி ஊழியம் செய்து அதுக்கு பிறகு அடிமை கண்டார் என்று சொல்லப்பட்டது. தேவ சித்தத்தின்படி செய்கிற ஊழியம் நிச்சயமாக அது ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் இந்த குடும்பத்துக்கு பாராட்டின தயை ஒன்றா ரெண்டா சொல்லு. நீங்க கண்ணார பார்த்துட்டு இருக்கீங்க. 128ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் இந்த குடும்பத்தின் மேலும் இந்த ஊழியத்தின் மேலும் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. இருக்குதா இல்லையா? 128ஆம் சங்கீதத்துல வாசிக்கக்குள்ள வாசிமா கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை செடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். சீயோனிலிருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ
கூட வச்சுங்க. ஆமென். நீங்க சபையில உண்மையா இருந்தா, சபைக்கு உண்மையா இருந்தா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. சீயோனுடைய வாழ்வு, எருசலேமின் வாழ்வு என்பது உன்னதமான தேவனுடைய பர்வதத்தில் இருந்து வருகிற ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் இந்த குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லைங்க, இந்த ஊழியத்தில் உள்ள விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஆமென். ஹalleluya. இன்னைக்கு ஒரு சபதம் எடுக்கணும். நீங்க என்ன சொன்னா, இன்னைக்கு ஐயா வந்து பிரசங்கம் பண்ணது தீர்க்கதரிசனமான வார்த்தை. அதாவது எங்களுடைய பிரகாரங்களிலே நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட விசுவாசிகள் அவர்கள் ஒலிவ மர கன்றுகளை போல செழித்திருப்பாங்க. அல்லேலூயா. ஹalleluya. நாட்டப்பட்டது ஒரு தேங்காய் தென்னை கன்று நீங்க வச்சீங்கன்னா அது எப்படி மரம் வளர்ந்து அது கனி தரனா அந்த இடத்துல இருக்கணும். கல்வாரி கம்பெனி சபைக்கு ஒரு வாரம், இன்னொரு வெளிப்பாடு சொல்ற சபைக்கு இன்னொரு வாரம், இன்னொரு பிரதர் சிஸ்டர் கூட்டு போறாங்க, இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு கூட்டு போறாங்க, அன்னைக்கு ஒரு வாரம். எக்காரணத்தை முன்னிட்டும் தேவன் அழைத்து இந்த சபையில உங்களை கொண்டு வந்ததுனால இதை விட்டு நீங்காமல் ஒலிவ மர கன்றுகளை போல நீங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. வெளியில வந்து 1000 முறை சொல்லுவான். அதான் சாப்பிட்டாலும் கூட சொல்லுவான், ட்ரெஸ் போட்டாலும் கூட சொல்லுவான். ட்ரெஸ் இல்லாத போது அவன் வாங்கி கொடுத்தான், அவன் வாங்கி கொடுக்கல. ஆனா வெளியில உள்ள என்ன பாக்குறான், இங்க இருந்து வெளியில போனவங்க சில பேர் இருப்பாங்க, பொறாமையை சொல்லுவாங்க, புச்சரிப்பு சொல்லுவாங்க, அவர் சரியில்லை, அந்த அம்மா சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, அவங்க தான் சரி. அந்த மாதிரி சத்தத்துக்கெல்லாம் நீங்க செவி கொடுக்காமல் இருக்கும் பொழுது சீயோனின் ஆசீர்வாதத்தை, எருசலேமின் வாழ்வை நீங்கள் காண்பீர்கள். ஹalleluya. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். சரி, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேம் ரெண்டு பேருக்கு சொல்றேன். நீங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வு. எருசலேம் என்பது சமாதானம். ஆமென். எருசலேம் என்பது தேவனுடைய வீடு. ஆமென். எருசலேம் என்பது தேவனுக்கு சொந்தமான நகரம். அந்த எருசலேமுக்கு நான் போகிறேன் 3 முறை அனுமதித்து அந்த தேசத்தை சுற்றி பார்க்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார். அந்த யோர்தானை பார்க்க ஆண்டவர் உதவி செய்தார். நான் என்ன சொன்னா, எருசலேமின் வாழ்வு என்பது சமாதானத்தின் வாழ்வு. இந்த சமாதானத்தின் வாழ்வை நீங்க பார்க்கணும்னா இந்த 20வது ஆண்டில ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டிருக்கோமே, நீங்க ஆமா சபைக்குள்ள நாட்டப்பட்டவர்களாக தேவனுடைய பண்ணையிலே நாட்டப்பட்ட அனைமரத்தை போல இருக்கணும், தென்னை மரத்தை போல இருக்கணும். நான் சொல்றபடி என் ஊழியத்தில் ஆரம்பித்த பொழுது என்னோட கூட இருந்தவர்கள் மறிச்சு போனாங்கன்னு நினைப்பேன். அவங்க சொன்னது, அவங்க என்ன தெரியுமா, கடைசி வரைக்கும் சிக்காருக்கு போத கூட சரி, எங்க சபையை தவிர வேற எந்த சபைக்கும் போக மாட்டாங்க. அல்லேலூயா. இந்து மார்க்கத்தில் ரட்சிக்கப்பட்டு இதெல்லாம் சொல்லிதான் அவங்க நினைக்கிறேன். ஐயா நான் சொல்லிதான் அவங்க ஆமா சொல்லுங்க ஐயா. இந்து மார்க்கத்தில் ரட்சிக்கப்பட்டு எங்க சபைக்கு வந்த ஒரு குடும்பம் கிட்டத்தட்ட 16 வருஷம் 20 வருஷமா வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து கேட்டேன், நீங்க வேற ஆராதனைலாம் பார்த்துருக்கீங்களா, போயிருக்கீங்களா? பெரிய பெரிய கட்டடம்லாம் இருக்குது, ஏர் கண்டிஷன் கட்டிடம்லாம் இருக்குது, ஆடல் பாடல் எல்லாம் இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? அவங்க சொன்னது லாஸ்ட் அவங்கள பார்த்து வந்தோம், ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் நடத்தோம். இந்த கல்வாரி கமிட்டி சபையை தவிர வேற எந்த சபைக்கும் நாங்க இது வரைக்கும் போனதே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சாட்சி? ஒரே தகப்பன் தான், உங்கள் எல்லாருக்கும் அவர் தான் தகப்பன், அவர் தான் தாய். நான் வந்து போகுது நீங்க என்னன்னு வச்சுக்கணும். ஆனா இவர் முகத்தை மறக்கவே கூடாது. நிறைய பிள்ளைங்க மறந்துடுறாங்க, நன்மை பெற்று பின்வாங்கி போயிடுறாங்க, தூரமா போயிடுறாங்க, அங்குமே அலைகிறாங்க. நோ, இந்த சபைக்குள்ள இந்த பண்ணைக்குள்ள நாட்டப்பட்ட விருட்சங்களாக, தென்னை மரமாக, பனை மரமாக, ஒலிவ மரமாக, திராட்சை செடியாக இருக்கும் பொழுது எருசலேமில் இருந்து வருகிற ஆசை ஆமென். உங்களுக்கு உங்கள் சந்ததிக்கு உண்டாகும் என்று நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். அல்லேலூயா. 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 கீழே வாசிப்பா. நீ உன் பிள்ளைகளின்
பிள்ளைகளை தான் பார்த்துருக்காங்க. இப்ப பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்க போறாங்க. வேலுடைய பிள்ளைகள் முதல்ல பார்த்துருவோம். வேலு ஒரு பிள்ளை வருது. ஆமென். சிறு வயசுல இருந்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி நீங்க டாக்டராக்கி என்ன சொல்ற? நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை பாப்பா. ஆமென். சீக்கிரத்துல தாத்தா போறாரு. வேலுக்கு பிறகு அவங்க பிள்ளைகளுக்கு பிள்ளைகளையும் அவங்க காணுறது மாத்திரமா நீங்களும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நீங்க காண போறீங்க. அதுக்கெல்லாம் அடிப்படையான விஷயம் என்னன்னா சபைக்கு உண்மையா இருக்கணும். உங்களை நடத்துவர்களுக்கு உண்மையா இருக்கணும். சபையை நாட்டப்பட்ட மக்களாக நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் கணிதரும் விருட்சங்களாக வளர்ந்து கொண்டே படிமா. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளை போல விசுவாசிகளை பார்த்து சொல்றார், நீங்கள் பெற்றெடுக்கக்கூடிய ஆவிக்குரிய பிள்ளைகள் உங்களை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளை போல மாற வேண்டும் என்றால் இந்த சபையில 2 ஆராதனை இல்ல 10 ஆராதனை நடக்கும். ஹalleluya. ஹalleluya. இந்த இடத்துல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க? இந்த பக்கம் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஒரு நடக்கலாம் பார்க்கலாம். பின்னாடியும் முன்னாடியும் வளர்வதற்கு இடத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுவதற்கு தாராளமான இடத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். நீங்க மாத்திரம் ஒரு 2000 பேரா சபைக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா அடுத்து வரப்போகிற ஒரு 5 ஆண்டுக்குள்ள ஒரு திட்டம் போட்டு எங்கள் சபை இப்படி இருக்காது, 2000 பேர் நாங்கள் கொண்டு வர போகிறோம், நாங்கள் பழகி பெருகுவோம் என்று சொல்லி ஒரு முழு மூச்சோடு நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு வர வேண்டிய சுதந்திரங்களை எல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். தேவரீர் இதுவரைக்கும் நடத்தி வந்ததற்கு நான் ஏமாற்று, என் குடும்பம் ஏமாற்று, என் சபை ஏமாற்று, என் ஊழியம் ஏமாற்று என்று தாவீது சொன்னார். மூன்றாவதாக நான் நன்றி செலுத்த வேண்டியது குடும்பத்துக்காக, இந்த குடும்பத்துக்காக, உங்களுக்காக. இரண்டாவது ஊழியர்களுக்காக. மூன்றாவது ஆண்டவருடைய உதவி ஒத்தாசை எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்த. 20 வருஷமாக இவங்களுக்கு உதவி செய்த ஆண்டவன் யார் என்றால் நான் அல்ல, சபை அல்ல, ஸ்தாபனம் அல்ல, உண்மையா சொல்றேன், ஆண்டவர் தான். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்க. எடுத்துட்டீங்கன்னா சங்கீதம் 121 நான் சொல்றேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் வந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. 20வது வருஷத்துல புனிதாக்கும் பாஸ்டர் செல்வத்துக்கு நான் சொல்றேன், கர்த்தரிடத்தில் இருந்து உங்களுக்கு ஒத்தாசை ஆண்டவர் எடுப்பார். இதுவரைக்கும் பார்த்த ஒத்தாசை எல்லாம் உதவி அல்ல, இனி பரத்திலிருந்து உலகத்திலிருந்து வானத்தை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்க பாஸ்டருக்கும் பாஸ்டருக்கும் பிள்ளைகளுக்கும் மாத்திரமல்ல உங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவரே, இதுவரைக்கும் நீர் கொண்டு வந்ததற்கு எங்கள் குடும்பம் ஏமாற்றம், எங்கள் ஊழியம் ஏமாற்றம், எங்கள் விசுவாசிகளை ஏமாற்றம், சபை ஏமாற்றம், அதுக்கு மாத்திரம் நன்றி செலுத்த இல்லை. இன்றைக்கு அவருக்கு கிடைக்கப்பட்ட எல்லா ஒத்தாசைக்காக, உதவிகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது நல்லா கவனிங்க, நான் இந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். பேச மாட்டேன், 5 நிமிஷம் பேச நினைச்சேன், 1/2 மணி நேரம் பேசியிருக்கேன். நேரம் போனது தெரியல. நேற்று நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது வசனத்தை ஒருவர் சொன்னார், அதை என்னால் படிக்க முடியல, அம்மாவை கூப்பிட்டு படிக்க சொன்னார். அந்த வசனம் என்னை அசைத்தது. அது தீர்க்கதரிசனமான வசனம். பாஸ்டர் செல்வத்துக்கும் பிடித்தாங்க. நல்லா கவனிமா. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம்
31 வசனம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். வெரி குட். ஆதியாகமம் 29 அதிகாரம் 31 வசனத்தை லேயாள் அற்புதமாய் எண்ணப்பட்டாள் என்று போய் சொல்லு. யார் படிக்கிறது? அற்புதமா படிப்படி. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று. அற்புதமான படிச்சிட்டியே. லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பத்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள். லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டதை ஆண்டவர் கண்டார். உங்களை பார்த்து சொல்றேன், இந்த 2021 அவங்களை ஒரு அற்பமாக பார்க்கவே கூடாது. அவன் சொல்லுங்க. ஹalleluya. அப்படி அற்பமோ பார்க்கிற உங்களை ஆண்டவர் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? வெளியேற பெற்றுக்கிறார். இந்த ஊழியத்தில் இவங்க துவக்கும் போது ஒரு பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. சாட்சியெல்லாம் கேட்டிருந்தீங்க. கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு. அப்படியே உதவி போட்டு வந்து இந்த ஊழியத்தில் ஆரம்பிக்கும் போது அநேக சிரிச்சிருப்பாங்க, எண்ணியிருப்பாங்க. மெட்ராஸ்ல இருந்து ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்திருக்கிறாரு. இது எப்படி குடுத்தன பண்ண போறாரு, இந்த பொண்ணை வச்சு எப்படி சமாளிக்க போறாரு என்று அற்பமாக எண்ணினவர்கள் நிறைய பேர். அப்படி அற்பமாக எண்ணப்பட்ட உங்க போதகரும் அவருடைய மனைவியும் அவங்க படிச்ச கட்டிக்கு கொஞ்சம் நெஞ்சிருந்தாங்க. எங்களை அற்பமா இருக்கிறாங்க. குடும்பத்திலும் சரி, வெளியிலும் சரி, ஊழியத்திலும் சரி. சொன்ன தீர்க்க தரிசனமா செலவுக்கும் படித்தாங்க. இன்று முதல் ஒருவரும் உங்களை அற்பமாக எண்ணக்கூடாது. ஆமென். ஹalleluya. கர்த்தரை பார்க்கிறார். கர்த்தரை பார்த்து கர்த்தருக்கு சரியாக ஈடு செய்வார். நான் சொல்றது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த லேயாளுடைய கர்ப்பத்தில் பிறந்தது 4 பிள்ளைங்க. ரூபன் அதோட தான் அதோட 2 முக்கியமான பிள்ளைங்க. லேவியா, யூதா. லேவியானா உடன்படிக்கை பற்றிய சுபங்கிற சந்ததி. ஆசாரியர் ஊழியத்தில் இருக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்ட லேவி கோத்திரத்தை தான் இந்த குடும்பத்துக்கு கொடுத்திருக்கிறார் பிள்ளைகள். ஆமென். ஹalleluya. உங்களை எல்லாரும் லேவியராக, ஆசாரியராக புதிய ஏற்பாட்டின் சபையில அவங்க எல்லாம் வச்சிருக்காரு. உங்களுக்கு புரியுதோ புரியலையோ தெரியல. புரியுமா நான் சொல்றது? புரியும். நல்லா புரியுதா? கொஞ்சம் நாளையிலே சொல்லுங்க பாருங்க. அதாவது ஆசிரியர் கூடத்துல லேவி கோத்திரம் மாத்திரம் தாங்க ஆசாரியை பிடித்து போதும். ஆனா இயேசு கிறிஸ்து சங்கம் படிச்சு இருந்துச்சு. திரையின் வழியாக நமக்காக முன் சென்றபடினாலே உங்களையும் என்னையும் எல்லாரையும் லேவியராக, ஆசாரியராக கர்த்தர் மாற்றியிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் இரண்டாவது கோத்திரம் லேயாளுக்கு கொடுத்தது யாருன்னா யூதா கோத்திரம். எல்லாம் சொல்லுங்க யூதா. யூதா. யூதா துதிக்கிறார். யூதாக்கு ஒரு வேலை உண்டு என்ற ஆசிரியர் இடத்துல வெளியிடும் துதிக்கிற சனம். இந்த 2 கோத்திரமும் அற்பமாக எண்ணப்பட்ட லேயாளுக்கு பிறந்த கோத்திரம். அப்ப இவங்களுக்கு ஆவிக்குரிய விளக்கத்தில் சொல்ல வேண்டியதுதான், அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு காலத்துல செல்வத்துக்கு அவர்களுக்கு கிடைச்சிருக்கிற அநேக பிள்ளைகள் இருக்கலாம். ஆனா அது முக்கியமாக முதல் தரத்தை வகிக்கக்கூடிய முதல் மணி என்று சொல்வாங்களே கோதுமை, அது மாதிரி முதல் தரம் என்னவென்றால் லேவியும் யூதாவையும் ஆண்டவர் இந்த சபையிலிருந்து எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அற்பமாக எண்ணப்பட்ட அற்பமாக எண்ணப்பட்ட லேயாளை குறித்து நான் வாசிக்கிற வேளையில ராகேல் இடையிலே மறிச்சு போனான். ஆனா லேயா யாக்கோபோடு நடந்து வந்தார். லேயாளை குறித்து சொல்லப்படுறது யாக்கோபு சொன்னான், எங்களுடைய அந்திய காலத்திலே கடைசி நாட்களிலே ஆபிரகாம் அவருடைய மனைவி சொல்லுங்க சாரா, அடுத்தது ஈசாக்கு, ரெபேக்கா, எங்க அப்பா எங்க அம்மா கல்ற இருக்கு. அடுத்தபடியாக யாக்கோபு சொன்ன மணிக்கு கொடுத்து என்னுடைய கல்லறை பக்கத்துல யார் இருக்குன்னா லேயா தான் இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஹalleluya. ஆவிக்குரிய வழியத்தை சொல்றாங்க.
அற்பமாக எண்ணப்பட்டதா நன்மையில மாத்திரமல்ல தீமையிலும் சரி என்ன கடைசி வரைக்கும் வருகிறவள் லேயா. சபையில எத்தனை பேர் கடைசி வரைக்கும் பாஸ்டரோட இருக்குன்னு சொன்னீங்க? கரண்ட் வெளிக்காட்டுங்க. நீங்க எல்லாம் பாக்கிய சபை. லேயா கடைசி வரையும் வாழ்ந்தவள். ராகேலுக்காக மனசை விட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ண 7 வருஷம். லேயாவுக்காக அடுத்த 7 வருஷம். ராகேலில் இப்ப லேயா தான் இருக்கா. காரணம் என்ன தெரியுமா? அற்பமாக எண்ணப்பட்டு லேயாவை ஆண்டவர் கனவு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கையிலும் எனக்குள்ள அற்பமாக எண்ணி இருக்கலாம். பயப்படாதீங்க. அற்பமாக இந்த குடும்பத்தில் எண்ணி இருக்கலாம், நினைச்சிருக்கலாம். அதெல்லாம் நீக்கி இந்த கல்வாரி கம்யூனி சபையில வந்து இந்த 20வது வருஷத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணுகிற நிலையில அவங்களை அற்பமா நினைச்சோம்னா அவங்க வாயில கை வச்சு பார்க்க போறாங்க. இந்த சபைக்கு போன விசுவாசிகள்னா பெரிய பெரிய ஆளா மாறி இருக்காங்க. ஆமென். சபையை விட்டு வெளியே வந்த எங்க பிள்ளைங்க நல்லா படிக்கல, என்னென்னமோ மாறி போச்சு. ஆனா இந்த கல்வாரி கம்யூனி சபையில இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் பழைய பிள்ளை நிறைய பேர் இருப்பாங்க. நல்லா படிச்சு நல்ல ஸ்டேட்டஸ்ல கல்யாணம் ஆகுது. இது எப்படி அப்படின்னு கேட்டா, ஒரு காலத்தில் அற்பமாக எண்ணப்பட்ட பாஸ்டர் செலவு புனிதா அவர்கள் உருவாக்கி இருக்கிற இந்த சபை மூலமாக பிறந்து வருகிற உங்கள் சந்ததியை கர்த்தர் தலைத்தோங்க செய்ய வல்லவராக இருக்கிறார். அவங்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்ல, சபைக்கும் தீர்க்க தரிசனமான ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அடுத்த ஒரு 20 வருஷம் கூட்டி கொடுப்பாருன்னா நான் வரும் பொழுது உங்க பிள்ளைகள்லாம் கலெக்டரா, ஐஏஎஸ்ஆ, ஐபிஎஸ்ஆ, எம்பிபிஎஸ்ஆ நல்லா படிச்சு முன்னுக்கு வந்து அவங்களை மகிழ்விக்க பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். முடிக்கிறேன். தேவரே, நீர் என்னை நடத்தி வந்ததற்கு என்னை மாற்று, என் வீடுகளை மாற்று. கர்த்தர் வெகு தூரத்திலே சொன்னதை இப்பொழுது செய்திருக்கிறேன் என்று தாவீது தேவனை பார்த்து சொன்னது போல இன்னைக்கு உங்க பாஸ்டரும் 20வது வருஷம் திருமண நாளை நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என் உள்ளத்தில் விதைத்த வசனங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். டாக்டர்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாது, பேசக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. சட்டத்தை மீறி உங்க பாசம் மேலும் உங்களோட குடும்பத்திற்கு ஆன்மீக நிமித்தமாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தொண்டை என்ன கதியான பரவாயில்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. பேச வேண்டியதை பேசினேன். அவங்களுக்கும் சொல்லியிருக்கேன், உங்களுக்கும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சது? நிலைச்சிருக்கணும், கனி கொடுக்கணும், நம்ம உறுதியா இருக்கணும், உண்மையா இருக்கணும். தசவாதெல்லாம் கொடுப்பதற்கு உண்மை உள்ளவனா, உண்மை உள்ளவன் சொன்னா பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். இன்னொரு வரும்போது இன்னும் நிறைய காரியம் சொல்றாங்க. இன்றைக்கு ஒரு செலிப்ரேஷன் உள்ள இருக்கும்போது உங்களை ஆசீர்வாதம் பண்ணதுக்காக கர்த்தரை நான் நம்பியிருக்கேன். உங்க குடும்பம் எல்லாம் நல்லபடியா இருக்கணும், நோய் நொடியாம இருக்கலாம், இல்லாம இருக்கணும். உங்க பிள்ளைகளை நீங்க காணணும். எப்ப தெரியுமா? உங்க ஆவிக்குரிய தகப்பனுக்கும் தாய்க்கும் அடங்கி இருந்து தோளோடு தோல் கொடுத்து இந்த ஊழியத்தை கட்டி எழுப்பப்படுது. வெளியே போன மற்றவர்களோடு குறை சொல்றது, குற்றம் சொல்றது, புறம் கூறுகிறது, போட்டு கொடுக்கிறது, இந்த மாதிரி காரியத்தை விட்டுட்டு உங்களுக்கு வருகிற விளைச்சல் வருமானத்தில் 10 கொண்டு வந்து நீங்க தாராளமாய் கொடுக்கப்படுது. அந்த உண்மையை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எவ்வளவு கொடுக்கிறீங்க, இன்னும் மிஸ்டா, இன்னும் அடக்கப்படுத்தி, இன்னும் ஆத்மாக்கிட்டனாலே இந்த 2021 கர்த்தர் நிரப்பவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் பாட்டு பாடுறா? ஒரு பாட்டு கோரஸ் பாட்டு பாடுறாங்களா? நன்றி என்று சொல்லுகிறோம். யார் பாடுவா? வாசி சொல்ல
சாமப்பட நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. வாய் சரியில்லை. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உம்மை நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. உம்மை நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசுநாதா. ஆமென். நன்றி இயேசுநாதா, நன்றி இயேசுநாதா, நன்றி இயேசுநாதா. அப்படிதான். ஐயா பசங்க 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 வேணாவா? பசங்க பசங்க சொல்லலாமா? சொல்லுங்க. பசங்க சாமு சிமீசல்ல யாரு? கையை அப்படியே நீட்டுக்க பார்க்கலாம். இப்படி நேராக கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆ இந்த 20 வருஷம் இல்லை ஆண்டவர் முட்டி போடு. 20 வருஷம் நடத்தி வந்திருக்கிறார். இவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம்.